வணக்கம். பாஸ்ட் ஆக்ட் 2013. லாஸ்ட் வீடியோல நம்ம பாஸ்ட் ஆக்ட் 2013 எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். விசாகா கைடன்ஸ பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்தோம். இப்ப ஐசிசி பத்தி பார்க்க போறோம். இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இப்போ வந்து அத இன்டர்னல் கமிட்டின்னு சொல்றாங்க. இந்த கமிட்டி வந்து கண்டிப்பா மோர் தென் 10 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியே ஆகணும். சப்போஸ் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, அவங்க 50,000 பெனால்டியா குடுக்குறாங்க. அத ஒபே பண்ணல அப்படின்னா, 50+50 கொண்டு வராங்க. அப்படி இல்லன்னா, லைசென்ஸ் கேன்சல் பண்றாங்க. அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒர்க் பிளேஸ்ல இந்த ஐசிசி கமிட்டி இருக்கணும் அப்படின்னு பாஸ் ஆக்ட் செக்ஷன் 4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறாங்க. சரி. இதுல வந்து இந்த கமிட்டில வந்து யார் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ விமென்க்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. பிகாஸ் அது விமென்க்காக ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய விமென்க்காக வந்தது தான் இந்த பாஷ் ஆக்ட். ஸோ கம்ப்ளைனன்ட் வந்து விமன், ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு அ மேனா வராரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விமென் கூட சப்போஸ் ரெஸ்பாண்டன்ட்ல வந்துடுறாங்க. ஒரு ஒரு விமென்க்கு இன்னொரு விமென் வந்து கொஞ்சம் நெறைய அபியூஸ் ஹராஸ்மென்ட் பண்றாங்க. இல்ல சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து அந்த இன்னொரு பெண் மேல கூட அவங்க அவங்க அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து மெம்பர். மெம்பர் லிஸ்ட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மெம்பர் இவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கமிட்டில மெம்பர் லிஸ்ட் எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வொர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் லெவல் விமன் எம்ப்ளாயி தான் பிரைசைடிங் ஆஃபீசர். மெம்பர் வந்து ஒரு விமன் எம்ப்ளாயி, ஒரு மென் எம்ப்ளாயி கொண்டு வராங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் வந்து என்ஜிஓ, அட்வொகேட், சைக்காலஜிஸ்ட், விமன் எம்பவர்மென்ட், சோஷியல் சோஷியல் வெல்ஃபேர்ல வந்து இந்த விமன் கேஸஸ் வந்து யாராவது நல்லா ஃபெமிலியரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட வரலாம். பட் எல்லாருக்கும் விமன் இஷ்யூஸ ஹேண்டில் பண்ணின 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லீகல் நாலேட்ஜ் இருக்கணும். அவங்க அவங்க வந்து எக்ஸ்டர்னல் மெம்பரா இதுல அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. மென் ஏன் கொண்டு வராங்க அந்த எம்ப்ளாயில அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மென் எம்ப்ளாயி ஏன் கொண்டு வராங்கன்னா, ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு மென் வர்றதால, ஒரு என்குயரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னும் பொழுது, அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து அங்க ஒரு மேல் பெர்சன் இருக்காரு மெம்பரா அப்படின்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா அவர் வந்து அத அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து ஒரு மேல் பெர்சனையும் அந்த கமிட்டில மெம்பரா கொண்டு வராங்க. 4 மெம்பர் தானா, அதுக்கு மேல வேண்டாமான்னா, கண்டிப்பா நீங்க அதுக்கு மேல மெம்பர்ஸ் நீங்க எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா 50, 50 இருக்கணும். மினிமம் வந்து 50% ஃபீமேல் இருக்காங்கன்னா, 50% மேல் இருக்கலாம். ஃபீமேல் அதிகமா கூட இருக்கலாம். மேல் வந்து 50%க்கு அதிகமா போகக்கூடாது. ரைட். இவங்களுடைய டியூட்டீஸ் அண்ட் இந்த மெம்பர்ஸ்னுடைய டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அவங்க மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியே ஆகணும். மீட்டிங் எப்படின்னா, ஒன்ஸ் இன் எ மந்த், ட்வைஸ் இன் எ மந்த் ஆர் த்ரைஸ் இன் எ மந்த். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா மீட்டிங் கண்டக்ட் பண்ணியே ஆகணும். அந்த மீட்டிங்ல நம்ம வந்து இந்த பாஷ் ஆக்ட்ல பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து எந்த மாதிரி குடுக்கலாம்? கம்பெனில வேற ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கா? கம்ப்ளைண்ட் ஏதாவது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமா? இந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் அந்த மீட்டிங்ல நடக்கும். அந்த டிஸ்கஷன் பண்றத என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்க ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கணும். அந்த ரிப்போர்ட்ட ஒரு ஃபைல்ல அவங்க வந்து ஃபைல்ல வச்சு அவங்க அத மெயின்டெயின் பண்ண வேண்டியது இந்த ஐசிசி கமிட்டியினுடைய மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் எப்படின்னா, கம்ப்ளைண்ட் வந்து ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணி வித்தின் 7 டேஸ்க்குள்ள அந்த ரெஸ்பாண்டன்ட்க்கு வந்து இவங்க ஒரு நோட்டீஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ள இவங்களுக்கு ரிப்ளை லெட்டர் குடுக்கணும். இந்த வித்தின் 7 டேஸ், வித்தின் 10 டேஸ்லாம் எப்படின்னா, வொர்க்கிங் டைம் தான். ஒருவேள சண்டே வருது, இல்ல வந்து கவர்ன்மென்ட் ஹாலிடேஸ் ஏதாவது வருதுன்னா, அதுல கணக்கெடுக்க முடியாது. வொர்க்கிங் டைம்ல 7 டேஸ், வொர்க்கிங் டைம்ல 10 டேஸ். இந்த கால்குலேஷன்ல இவங்க வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் ரிசீவ் பண்றது, ரிசீவ் பண்ணிட்டோம்னு சொல்லி ரெஸ்பாண்டன்ட்க்கு தகவல் குடுக்கறது, ரெஸ்பாண்டன்ட் ஒரு ரிப்ளை லெட்டர் குடுக்கறது. ரைட். இப்போ என்குயரி ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, கோர்ட் ப்ரொசீஜர் படி தான் நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் போத் பார்ட்டீஸ் குடுப்பாங்க. அது வந்து என்ன டேட்ல, எந்த பிளேஸ்ல, எந்த டைமிங்ல வந்து நம்ம என்குயரி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு 2 பேருக்குமே வந்து ஒரு நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் குடுப்பாங்க. அந்த டைம்ல அவங்க வருவாங்க. அப்போ அவங்க கிட்ட என்குயரி வந்து நடக்கும். இதுல என்னன்னா, ரெஸ்பாண்டன்ட்டையும் கம்ப்ளைனன்ட்டையும்
ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். ஈவன் விட்னஸஸ் வராங்கன்னா, அவங்களையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். அந்த கம்ப்ளைனன்ட்ட வந்து ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாவும், அ ரெஸ்பாண்டன்ட்ட வந்து அக்யூஸ்டாவும் அங்க பார்க்கக்கூடாது. நம்ம அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து எப்பவுமே சப்போஸ் அந்த க ரெஸ்பாண்டன்ட்டே தப்பு பண்ணி இருந்தாருங்க ப்ரூஃப் ஆனா கூட, அவரையும் ஈக்குவலா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ரோல். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பிராக்டி எல்லாம் குடுக்கக்கூடாது. ஈக்குவல் ட்ரீட் அங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்குயரி என்ன நடக்குது? என்குயரில என்னெல்லாம் பேசுறோம்? அப்படிங்கிறத வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். அத எந்த இடத்துலயும் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த கம்ப்ளைண்ட் குடுக்க வந்த விமென்க்குலாம் என்ன ஒரு பயம் வரும்னா, நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்க வரோம். ஸோ எங்கள பத்தின நாங்க என்ன கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம், எங்கள பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனில ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் எங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இல்ல எங்கள வேலைய விட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ நாங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு. எங்களுடைய என்கொயரி ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலா இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த என்கொயரி ப்ராசஸ்ல கமிட்டி மெம்பர்லயே யாரோ ஒருத்தர் வந்து அத வெளியில போய் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா, அந்த கமிட்டி மெம்பர கூட நீக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கான்ஃபிடென்ஷியலா நம்ம ஒரு விஷயத்த வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இந்த ஆக்ட் வந்து வலியுறுத்துது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்குயரி நடந்துட்டுருக்கும். அடுத்து வந்து விட்னஸ் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணலாம். நெறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம். நெறைய அதர் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டா அதையும் நம்ம கலெக்ட் பண்ணலாம். இத வந்து வித்தின் 90 டேஸ்க்குள்ள அந்த என்குயரி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு, ரிப்போர்ட்ட நம்ம சப்மிட் பண்ணிடணும். சப்போஸ் 3 மந்த்ஸ்க்கு மேல எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, கரெக்ட்டான ரீசன் சொல்லணும். என்னன்னா, இதுக்கு இன்னும் நமக்கு விட்னஸ் தேவையா இருக்கா? இல்ல நம்ம என்ன பர்ப்பஸ்க்காக இவ்வளோ நாள் டிலே ஆகுது? அப்படிங்கிறதையும் கரெக்ட்டான ஒரு ரீசன் நம்ம சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரைட். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இந்த ஐசிசில நம்ம என்ன சொன்னோம்? மீட்டிங் கனெக்ட் பண்றத பத்தி சொன்னோம். அவர்னஸ பத்தி சொன்னோம். இப்ப கம்ப்ளைண்ட் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறது, ரெஸ்பாண்டன்ட்க்கு எப்படி குடுக்குறது, அதுக்கப்புறம் என்குயரி ப்ராசஸ் எப்படி நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர்னஸ் குடுக்கறத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஃபைல் மெயின்டெயின் பண்றது. அ எந்த மாரி ஃபைல் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் நம்ம மெயின்டெயின் பண்றோம். அடுத்து அவர்னஸ் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அவர்னஸ் புரோகிராம் கண்டக்ட் பண்ணும்பொழுது, அப்போ அந்த இடத்துல அந்த கண்டக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ கண்டிப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அட்டெண்ட் பண்ற அத்தன பேர்கிட்டயுமே ஒரு சைன் வாங்கிக்கணும். என்ன ரீசன்னா, இயர்லி நாங்க ஒரு 10 10 அவர்னஸ் புரோகிராம் குடுத்துருக்கோம். 20 அவர்னஸ் புரோகிராம் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்காது. அதனால இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த என்ன டேட்ல வந்து நீங்க அவேர்னஸ் குடுத்தீங்க? எவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்ணினாங்க? அதுல யார் இருந்தாங்க? அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃபா கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அந்த ஃபைல்ல வந்து மெயின்டெயின் பண்ணணும். அடுத்து வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பா தயாரிக்கணும். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல என்ன இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐசிசி மெம்பர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஐசிசி மெம்பர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள பத்தின டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் வந்து அந்த நம்ம இயர்லி வந்து என்னென்ன அ மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். எந்தெந்த மந்த்ல மீட்டிங் கண்டக்ட் பண்ணினோம். அந்த மீட்டிங்ல என்ன மாரி விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ரொம்ப ஷார்ட்டா ஒன் லைன்ல நம்ம சொல்லணும். அடுத்து அந்த இயர்க்குள்ள எத்தன அவர்னஸ் நம்ம குடுத்துருக்கோம். எவ்வளோ மெம்பர்ஸ் அதுல அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதுல குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எத்தன கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இல்ல ரிசீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா? கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தா அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இல்ல அந்த கேஸ் வந்து ஏதாவது பெண்டிங்ல இருக்கா? என்ன ரீசனுக்காக இருக்கு? அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல கிளியரா குடுக்கணும். இந்த ரிப்போர்ட் வந்து எங்க சப்மிட் பண்ணணும்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அம் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மென்ட்க்கு அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க பார்க்கும் பொழுதே, அதுல அந்த இயர்ல நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அந்த அந்த ஆனுவல் ரிப்போர்ட்லயே அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஐசிசி கமிட்டியினுடைய டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். இந்த ஐசிசி கமிட்டி மெம்பர்ஸுனுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான். அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேற எக்ஸ்டர்னல் ப்ரிசைடிங் ஆஃபீசர் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வேற நியூவா வந்து அங்க அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த 3 இயர்க்குள்ள
இவங்களுக்குள்ள இந்த கமிட்டி மெம்பருக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏதாவது அவங்க மேல ஒரு அலிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, அவங்கள இடையில வந்து அவங்கள நீக்கிட்டு வேற மெம்பர கூட நீவும் அப்பாயின்ட்மென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஐசிசி கமிட்டிய பத்தி, அது எப்படி இயங்குது, மெம்பர் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்னா என்ன? செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்க்குள்ள என்னெல்லாம் வருது? எத செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்டா சொல்றாங்க? அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.